பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய வரலாறு. மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாரின் சமூகத்தில் வந்து தொடக்க காலத்தில் ஈமானை ஏற்றிட்ட 7 நபர்களில் ஒருவர்தான் மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு. இவர் மக்காவில் வாழ்ந்தபோது முஷ்ரிக்குகளின் கொடுமைகளுக்கு ஆளானவர். இவர் ஹபஷாவுக்கும் மதீனாவுக்கும் ஹிஜ்ரத் சென்றவர். பத்ரு போருக்காக அன்னலார் ஆலோசனை செய்த போது இவர் அன்சாரிகளின் மொழிபெயர்ப்பாளராக இருந்து, அல்லாஹ்வின் தூதரே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தாரை போன்று நாங்கள் இல்லை, மாறாக தங்களுக்கு நாலாபுறமும் பக்கபலமாக தக்க துணையாக இருப்போம், ஒருபோதும் தங்களை விட்டு பிரிய மாட்டோம் என மொழிபெயர்த்தார்கள். குதிரை சவாரி மற்றும் அம்பு எய்வதில் அபார தேர்ச்சி பெற்றிருந்தார். இவர் பத்ரு போரில் எதிரணிக்குள் புகுந்து ஆவேசமாக போராடி எதிரிகளுக்கு பெருத்த சேதத்தை உண்டாக்கினார். பைஅத் ரில்வானில் பங்கேற்றார். அன்னலாரின் இறுதி ஹஜ்ஜின் போதும் அன்னலாருடன் ஹஜ்ஜு செய்யும் பாக்கியத்தை பெற்றார். இவர் குர்ஆன் ஓதும் ஒழுக்கத்தை செவியுற்ற நபிகளார் இவர் வணக்கசாலி என கூறியதுடன் அலி, மிக்தாத், சல்மான், அபூதர் ரலியல்லாஹு ஆகியோரை நேசிக்குமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டுள்ளான் எனவும் கூறினார்கள். இவரின் வாழ்க்கையில் நபிகளார் மீது அளவு கடந்த நேசமும் வீர மரணத்தின் வெட்கையுமே மேலோங்கி இருந்தனர். முடிவாக 70 வயதுக்கு மேல் ஹிஜ்ரி 33 வஃபாத்தானார்கள். ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தி ஜன்னத்துல் பகீயில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அல்லாஹ்வின் ஆற்றல். உடலில் இரத்த உற்பத்தி செய்வது யார்? மனிதன் உயிர் வாழ தேவையான இன்றியமையாத பொருட்களில் இரத்தமும் ஒன்று. உடலில் இரத்தம் குறைந்தாலோ அல்லது உற்பத்தி தடைபட்டாலோ மனிதன் உயிர் வாழ்வது சிரமமாகிவிடும். இரத்தத்தில் ஒரு வகையான வெப்பம் இருப்பதால் உடல் முழுவதும் அது சுற்றி வருகிறது. இது நிச்சயமாக அல்லாஹ்வின் ஏற்பாடே. உயிரற்ற பொருட்களின் மூலம் மனிதன் உயிர் வாழ தேவையான இரத்தத்தை அல்லாஹ்வை இன்றி வேறு யார் உருவாக்க முடியும்? ஒரு ஃபர்லை பற்றி. ஜும்மா தொழுதல். 4 வகையினரை தவிர ஏனைய முஸ்லிம்களுக்கு ஜும்மா தொழுவது கடமையாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 4 வகையினரை தவிர ஏனைய முஸ்லிம்களுக்கு ஜும்மா தொழுவது கடமையாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 1, பிறரது கட்டுப்பாட்டில் உள்ள அடிமை. 2, பெண். 3, பருவமடையாத குழந்தை. 4, நோயாளி. ஒரு சுன்னத்தை பற்றி. தூங்கும் முன் முஅவ்விதத்தைன் ஓதுக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு இரவும் படுக்கையில் அமர்ந்து 2 கைகளையும் ஏந்தி சூரா இஹ்லாஸ் மற்றும் சூரா ஃபலக், சூரா நாஸ் ஓதி தங்களின் கைகளில் ஊதி தலையிலிருந்து கால் வரை 3 தடவை தடவிக்கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு இரவும் படுக்கையில் அமர்ந்து 2 கைகளையும் ஏந்தி சூரா இஹ்லாஸ், சூரா நாஸ், சூரா ஃபலக், சூரா நாஸ் ஓதி தங்களின் கைகளில் ஊதி தலையிலிருந்து கால் வரை 3 தடவை தடவிக்கொள்வார்கள். ஒரு முக்கிய அமலின் சிறப்பு பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்பித்தல். தனது குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்பிப்பது ஒரு சா தானியம் தர்மம் செய்வதை விட மேலானதாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தனது குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்பிப்பது ஒரு சா தானியம் சுமார் 1.5 கிலோ தர்மம் செய்வதை விட மேலானதாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு பாவத்தை பற்றி. ஆணும் பெண்ணும்
பாவனை மாறுதல். ஆணை போன்று பாவனை செய்யும் பெண்ணையும் பெண்ணை போன்று பாவனம் செய்யும் ஆணையும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். ஆணை போன்று பாவனை செய்யும் பெண்ணையும் பெண்ணை போன்று பாவனை செய்யும் ஆணையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். உலகத்தை பற்றி உலகம் அல்லாஹ்வின் பார்வையில், அல்லாஹ்வின் படைப்பில் அவனுக்கு மிக வெறுப்பான பொருள் உலகே இன்றி வேறில்லை. இவ்வுலகை படைத்த நாள் முதல் அதன் பக்கம் அவன் தனது சுவனத்தை செலுத்துவதில்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மறுமையை பற்றி செயல்கள் நெருக்கப்படும். அல்லாஹ் கூறுகிறான், அன்றைய தினம் அவரவரின் நன்மை தீமைகளை எடை போடுவது உண்மையாகும். அப்போது யாருடைய எடை கனத்தோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். யாருடைய எடை குறைந்ததோ அவர்கள் தம் வசனங்களுக்கு மாறு செய்த கரத்தால் அவர்களுக்கு தமக்குத்தாமே நஷ்டம் விளைவித்துக் கொண்டவராவார். நபிவழி மருத்துவம், சாம்பல் சிகிச்சை. உஹது போரின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருமுகத்தில் காயம் ஏற்பட்டு இரத்தம் வடிந்ததும் அலி ரலியல்லாஹு அவர்கள் காயத்தின் மீது தண்ணீர் ஊற்ற அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் வடியும் இரத்தத்தை கழுவினார்கள். ஆனால் வெகு நேரமாக இரத்தம் நிற்காததால் ஈச்ச இலைகளான பாயின் ஒரு பகுதியை பிரித்தெடுத்து அதை எரித்து அதன் சாம்பலை காயங்களின் மீது போட்டார்கள். உடனே இரத்தம் கசிவது நின்றது. குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள். இன்னும் உங்கள் கை காலிலேயே உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். இன்னும் நன்மை செய்வோரை நேசிக்கின்றான். அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள். இன்னும் உங்கள் கைகளாலேயே உங்களின் அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். இன்னும் நன்மை செய்வோரை நேசிக்கின்றான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.